வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலும் எதிரொலிக்கும் மத்திய கிழக்கு போர் பதற்றம். தமிழர் தாயக பகுதிகளில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை. அம்பாறை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம். பிரதேச சபை தவிசாளர் தரப்பு முரண்பட்டதாக தகவல். ஈழ பாடலாசிரியர் பரந்தாமனின் உடல் அக்கினியுடன் சங்கமம். அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் நேரில் அஞ்சலி. இலங்கையில் வெற்றி கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பரிசு தொகை. அதிர்ஷ்ட லாப சீட்டெடுப்பில் 47 கோடியை தனதாக்கிய நபர். போருக்கான யுகம் இது அல்ல என்கிறார் நரேந்திர மோடி. பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தல். தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை கூட்டுமாறு கோரிய ட்ரம்ப். தெஹ்ரானில் இருந்து மக்களை வெளியேறும் கோரிக்கையால் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்து வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்வதை அவதானிக்க முடிந்தது. இலங்கையில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்ற போதிலும் மக்களே எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர் பதற்ற சூழல் எரிபொருளின் விநியோக தளம்பலை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தமிழ் தாயக பகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்வதை அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக ஜாழ்நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வளமை போன்று செயற்பட்டு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொண்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் கூறியுள்ளார். போதிய அளவு எரிபொருள் இருப்பதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் காணப்படுவதனால் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் வரிசைகளில் காணப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இந்த தெளிவுபடுத்தலை மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது. இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து 23 கொள்கலங்களில் 6600 லிட்டர் வீதம் 1,51,800 லிட்டர் பெட்ரோல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்புக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன். இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினரால் நடாத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது. பிரதேச சபையின் சுயேட்சை குழு தவிசாளரின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட உறவுகளுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் கையொப்பத்துடன் தம்பிலுவில் பொதுச்சந்தை கட்டிட வளாகத்தில் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்படக்கூடாது என திருக்கோவில் பிரதேச சபை அறிவித்தல் வழங்கியுள்ளது. இந்த அறிவித்தலுக்கு எதிராக திருக்கோவில் பிரதேச சபையின் தம்பிலுவில் பொதுச்சந்தையின் முன்பாக பிரதான வீதியில் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணியின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினருக்கும் திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளர் ஆதரவாளர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரைதீவு பிரதேச சபை தவிசாளரும் பங்கேற்றிருந்தார். இதன்போது ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்துக்கு பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமாரின் ஆதரவாளர்கள் குழு ஒன்று சென்றுள்ளது. இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
தாயகத்தின் முதுபெரும் கலை இலக்கிய பேராளரும் மொழி ஆய்வாளர், கவிஞர், பாடலாசிரியர், நாடக ஆசிரியர் என பேராளுமை கொண்ட பண்டிதர் வீரகத்தி பிள்ளை பரந்தாமனின் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஈழ விடுதலைக்கான பாடலை எழுதி தமிழ் மக்கள் மத்தியில் பெரிதும் அறியப்பட்டிருந்த பரந்தாமனின் இறுதி நிகழ்வில் அரசியல்வாதிகள், கலைத்துறை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். வடமராட்சி புலோலியில் 1942ஆம் ஆண்டு பிறந்த பரந்தாமன் கடந்த சனிக்கிழமை உடல்நலக்குறைவால் இயற்கை எய்திருந்தார். அவரின் பூத உடல் புலோலி தெற்கில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் உள்ள மாமரவர் மணிமண்டபத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இறுதி வணக்க அஞ்சலி நேற்று தினம் காலை இடம்பெற்றதுடன் அஞ்சலி உரைகளை தொடர்ந்து ஆணை விழுந்தான் இந்து மயானத்தில் அன்னாரின் பூத உடல் தகனம் செய்யப்பட்டது. கலை இலக்கிய துறையிலும் கவிஞராகவும், நாடக ஆசிரியராகவும், பாடலாசிரியராகவும் நிகழ்ந்த பரந்தாமன் மானமொன்றே வாழ்க்கைவென கூறி போடு போடு வீரநடி போடு, கோணமலையங்கள் அதை ஏணைமலை, நெஞ்சிலே நெருப்பெத்தி வாருங்கள், தம்பிகளே அன்பு தங்கிகளே ஆகிய தாய் எழுச்சி பாடல்களை எழுதியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது. மெகா பவர் அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பில் 47,45,99,422 ரூபாய் என்ற பரிசு தொகையை வெற்றி கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு தொலைக்காட்சியான ITN என்ற சுயாதீன தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. கெக்கரல்ல பகுதியைச் சேர்ந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்பனை முகவரான HA ஜானகி கேம மாலா மிகப்பெரிய பரிசு தொகைக்குரிய அதிர்ஷ்ட லாப சீட்டை விற்பனை செய்துள்ளார். இதற்கு முன்னரும் மெகா பவர் அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பின் மூலம் 23 லட்சம் ரூபாவே அதிகபட்சமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பின் வெற்றியாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. மூதூர் மத்திய கல்லூரியில் நிலவும் கட்டிட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு, புதிய கட்டிடத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து பணிகளை ஆரம்பிக்குமாறும் வலியுறுத்தி பாடசாலைக்கு முன்பாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். மூதூர் மத்திய கல்லூரியில் காணப்படும் கட்டிடம் ஒன்று கடந்த வாரம் இடிந்து விழுந்துள்ளதுடன் இன்னும் 2 கட்டிடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்படுவதாக 14 வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் மரண நிலையிலிருந்து கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் முன்னிய அரசாங்கத்தால் மூதூர் மத்திய கல்லூரியின் புதிய கட்டிடத்துக்காக 120 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கத்தால் அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனவே புதிய அரசாங்கம் புதிய கட்டிடத்துக்கான பணிகளை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட கல்வி சமூகத்தினர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கல்வி கற்க பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள், இடைநிறுத்தப்பட்ட கட்டிடத்தை மீள தாருங்கள், அரசே இடைநிறுத்தப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை உடனடியாக ஆரம்பி, அழுத்தம் வரும் முன் காத்திராமல் அதுக்கு முன்னர் தீர்வு தாருங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் ஏந்தியவாறு அமைதியான முறையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன, மூதூர் வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் கட்டிடங்களின் நிலைமையையும் பார்வையிட்டிருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன, கடந்த அரசாங்கம் மூதூர் மத்திய கல்லூரிக்கு கட்டிடம் வழங்குவதாக கூறி ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அரசாங்கத்தால் தேர்தலை அடிப்படையாக கொண்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடிதம் மாத்திரமே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை தவிர நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் இதேபோன்று பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றம் இன்று கூடும் நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன மேலும் தெரிவித்துள்ளார். கோப்பாய் காவல்துறை பிரிவில் உள்ள மதுபான சாலையில் கைகலப்பில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் வீதியில் சென்ற முச்சக்கர வண்டியை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி அதில் தப்பிச் சென்றுள்ள சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முச்சக்கர வண்டி சாரதி காவல் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன.
கோப்பாயில் உள்ள மதுபான சாலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மது அருந்திக் கொண்டிருந்த இரு தரப்பினர்களிடையில் கைகலகலப்பு ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து மதுபான சாலை உரிமையாளர் கோப்பாய் காவல்துறையினருக்கு அறிவித்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்துள்ளனர். இதன்போது கைகலப்பில் ஈடுபட்டிருந்த நபர்கள் காவல்துறையினரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தப்பிச் சென்றவர்களில் ஒருவர் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி மறித்து அதன் சாரதியை தாக்கிவிட்டு முச்சக்கர வண்டியில் தப்பிச் சென்றுள்ளார். தப்பிச் சென்றவர்களில் ஏனையவர்களில் இருவரை காவல்துறையினர் துரத்தி சென்று கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவர் கைகலப்பில் காயமடைந்த நிலையில் அவர் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கைது செய்யப்பட்ட இரண்டாவது நபர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை வீதியில் சென்ற தம்மை வழிமறைத்து தாக்கி தனது முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டுக்கமைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். G7 நாடுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடாவை சென்றடைந்துள்ளார். ஒட்டாவாவில் தரையிறங்கிய நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. 3 நாடுகளுக்குமான 5 நாட்கள் அரசுமுறை பயணத்தின் முதல் கட்டமாக மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான சைப்ரஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜயம் செய்தார். இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக தலைநகர் நிகோசியாவில் சைப்ரஸ் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடி திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய பிரதமர் உலகளாவிய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான அவசர தேவையை வலியுறுத்தினார். இது போரின் சகாப்தம் அல்ல என்பதை மீண்டும் குறிப்பிட்ட நரேந்திர மோடி மேலும் பிராந்திய உறுதியற்ற தன்மையின் பரந்த விளைவுகளை எடுத்துரைத்தார். இந்த சந்திப்புகளை தொடர்ந்து சைப்ரஸுக்கான விஜயம் நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் கனடா பயணமானார். இந்திய நேரப்படி இன்று காலை கனடாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு அரசு தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். மேலும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார். இதன் பின்னர் குரோசியாவுக்கு நாளை 18ஆம் தேதி செல்லும் இந்திய பிரதமர் அந்த நாட்டின் அதிபர் பிரதமர் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார். மத்திய கிழக்கில் பதட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் G7 நாடுகளின் மாநாட்டிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடைநடுவில் அமெரிக்கா திரும்பியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து சில மணித்தியாலங்களில் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையில் மோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் புதிய மற்றும் ஒரு கட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் வட பிராந்திய பகுதிகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களை நோக்கிச் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டுமாறு அமெரிக்க ஜனாதிபதி கோரியுள்ளார். அந்த வகையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மார்க்கோ ரூபியோவும் G7 நாடுகளின் மாநாட்டிலிருந்து வாஷிங்டனும் திரும்பியுள்ளார். எனினும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்கா இதுவரை இணையவில்லை என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். தெஹ்ரானை விட்டு வெளியேறுமாறு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் தலைநகரின் வீதிகள் அனைத்தையும் ஈரான் அதிகாரிகள் மூடியுள்ளனர். இதன் காரணமாக தெஹ்ரான் வீதிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிற்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் தெஹ்ரானின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அங்குள்ள மக்களை வெளியேறுமாறும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் தலைநகரில் உள்ள 10 மில்லியன் மக்கள் எவ்வாறு வெளியேறுவது என தலைநகரில் வசிக்கும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே இஸ்ரேலில் உள்ள தமது நாட்டு குடிமக்களை அங்கிருந்து வெளியேற்றுமாறு சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. முடிந்தவரை விரைவாக தரைவழி எல்லைகள் ஊடாக தமது நாட்டு குடிமக்களை வெளியேற்றுமாறு சீனா கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலும் எதிரொலிக்கும் மத்திய கிழக்கு போர் பதற்றம். தமிழர் தாயக பகுதிகளில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை. அம்பாறை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம். பிரதேச சபை தவிசாளர் தரப்பு முரண்பட்டதாக தகவல். ஈழ பாடலாசிரியர் பரந்தாமனின் உடல் அக்கினியுடன் சங்கமம். அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் நேரில் அஞ்சலி. இலங்கையில் வெற்றி கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பரிசு தொகை. அதிர்ஷ்ட லாப சீட்டெடுப்பில் 47 கோடியை தனதாக்கிய நபர். போருக்கான யுகம் இது அல்ல என்கிறார் நரேந்திர மோடி. பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தல். தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை கூட்டுமாறு கோரிய ட்ரம்ப். தெஹ்ரானில் இருந்து மக்களை வெளியேறும் கோரிக்கையால் பதற்றம். இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.